ஹலோ கைஸ், நான் இப்போ தான் பேங்க் எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி டாபிக் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி ப்ரிலிமினரி எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்படின்ற கேட்டகரியில் நீங்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிமினரி எக்ஸாமில் என்னென்ன செக்ஷன் வரும், அந்த செக்ஷனில் என்னென்ன டாபிக் இருக்குது, அந்த டாப்பிக்கில் எவ்வளோ கொஷின் கேட்கலாம் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இந்த சேனலுக்கு இப்போ தான் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. நீங்கள் பேங்க் எக்ஸாமுக்கு கம்ப்ளீட் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ப்ரிலிமினரி எக்ஸாமோடைய பேட்டர்ன். இங்கிலீஷ் 30 கொஷின் 30 மார்க், ரீசனிங் 35 கொஷின் 35 மார்க், குவான்ஸ் 35 கொஷின் 35 மார்க். ஒவ்வொரு செக்ஷனுக்குமே 20 மினிட்ஸ் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. டோட்டலாக 100 கொஷின் 100 மார்க் 60 மினிட். மற்ற எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ரீசனிங், குவான்ஸ் அப்படின்னு தனித்தனியாக ஒரு செக்ஷனல் கட் ஆஃப் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எஸ்பிஐ கிளர்க்கில் பொறுத்த வரைக்கும் செக்ஷனல் கட் ஆஃப் அப்படின்ற ஒன்றும் இல்லை, ஓவரால் கட் ஆஃப் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது இங்கிலீஷ், ரீசனிங், குவான்ஸ் இந்த ஆர்டரில் தான் கேட்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. எந்த ஆர்டர் வேணாலும் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ்லேயே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக ஒரு ஆர்டர் இருக்கும். அந்த ஆர்டரை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்த உடனே இன்ஸ்ட்ரக்ஷனை கிளியராக பார்த்துக்கோங்க. இப்போது ஒவ்வொரு செக்ஷன்லையும் என்னென்ன டாப்பிக்கில் எவ்வளோ கொஷின் வருது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீசனிங்கில் இன்இக்வாலிட்டி, சில்லாஜிசம், ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ், கோடிங் டிகோடிங், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், மிசலேனியஸ், ஆர்டர் அண்ட் ரேங்கிங், டேட்டா சஃபிஷியன்சி. இதில் எத்தனை கொஷின் கேட்பாங்கன்னா இன்இக்வாலிட்டியில் 3 to 5, சில்லாஜிசம் 3 to 5, ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் 5, கோடிங் அண்ட் டிகோடிங் 3 to 5, பிளட் ரிலேஷன் 3, டைரக்ஷன் 3, பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் 15 to 20, மிசலேனியஸ் 1 to 2, ஆர்டர் அண்ட் ரேங்கிங் 0 to 3. இதில் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே எக்ஸாமுக்கு வருமானு கேட்டிங்கன்னா அப்படிலாம் உங்களுக்கு வராது. ஒரு நாளைக்கு 4 ஷிஃப்ட் நடக்கும். அந்த 4 ஷிஃப்ட்டில் எல்லா ஷிஃப்ட்லேயும் மாற்றி மாற்றி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்இக்வாலிட்டி, சில்லாஜிசம் ஒரு ஷிஃப்ட்டுக்கு வருதுன்னா ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ், கோடிங் டிகோடிங் இன்னொரு ஷிஃப்ட்டுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக ஃபஸ்ட்டு 4 பிளேஸில் இருக்கிற ஈஸியான டாபிக்ஸில் எந்த மாதிரி வேணாலும் மாற்றி மாற்றி ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் கொடுத்துப்பாங்க. நீங்கள் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான். ஏன்னா அதில் தான் 15 to 20 கொஷின் வருது. ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸில் போயிட்டு ஒவ்வொருத்தரோட அப்ரோச் பாருங்கள். உங்களுக்கு எது செட் ஆகுது அப்படின்றது அப்போ தான் தெரியும். நிறைய சேனல்ஸில் போயிட்டு வீடியோ பார்த்துட்டு எப்படிலாம் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்றத கற்றுக்கிட்டு நீங்களும் ஒவ்வொரு கொஷினுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அப்ரோச் ஈஸியாக இருக்குன்றத உங்களால் ஃபைன் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஸ்பீடுமே இம்ப்ரூவ் ஆகும். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் எடுத்த உடனே கை வைக்காதீங்க. ஈஸியான டாப்பிக்லாம் கவர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பசிலுக்கு வாங்க. எல்லா டாப்பிக்கும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒன்று அக்யூரசி. முடிஞ்ச அளவுக்கு 100% அக்யூரஸியாக போட ட்ரை பண்ணுங்கள். 10 கொஷின் தான் எனக்கு தெரியும்னா அந்த 10 கொஷினையும் கரெக்டாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். அடுத்ததாக குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். இதில் சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரீஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், டேட்டா இன்டர்பிரேஷன், அரித்மெட்டிக் இதெல்லாம் கேட்பாங்க. சிம்பிளிஃபிகேஷனில் 10 to 15 கொஷின் வரும். நம்பர் சீரீஸ் 5, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 5, டேட்டா இன்டர்பிரேஷன் 5, அரித்மெட்டிக் 10. இதில் நம்பர் சீரீஸில் மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர் 2 டைப்லையும் கொஷின் கேட்பாங்க. சில டைம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆர் நம்பர் சீரிஸ் ஏதாவது வராமல் 2 டிஐ கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குவான்ஸில் சிம்பிளிஃபிகேஷனோட ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணுறதா உங்களோட ஃபஸ்ட்டு வேலையாக இருக்கணும். சிம்பிளிஃபிகேஷனில் எவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களால் டைம் சேவ் பண்ண முடியும். சிம்பிளிஃபிகேஷனில் எப்படி உங்களோட ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள்ஸை லேர்ன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேசிக்காக டேபிள்ஸை படித்து மனப்பாடம் பண்ணுங்கள். டெய்லி அதை ரிவிஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்கொயரில் ஒரு 40 ஸ்கொயர் வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. கியூப் அட்லீஸ்ட் ஒரு 15 கியூபாவது தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் டெய்லி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு சில பேசிக்கான வேதிக்ஸ் மேக்ஸ் ட்ரிக்ஸும் கற்று வச்சுக்கோங்க. இது எல்லாமே சிம்பிளிஃபிகேஷன் அட்டன் பண்ணும்போது அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். குறிப்பாக பென் அண்ட் பேப்பர் இல்லாமல் ஒரு சில விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும். போக போக பென் அண்ட் பேப்பர் இல்லாமல் யோசிச்சு ஓரளவுக்கு உங்களோட ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க. அடுத்ததாக இங்கிலீஷில் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் 7 to 10 கொஷின், கிளாஸ் டெஸ்ட் 5, பேரா ஜம்பிள் 4 to 5, fill in the blanks 5, எரர் டிடெக்ஷன் 5, வேர்ட் ஸ்வாப் 3 to 4, மிஸ்பெல்ட் வேர்ட் 5. பேரா ஜம்பிள் சீரீஸில் ஒரு சென்டென்ஸ் ஜம்பிள் பண்ணி கொடுத்துட்டு 5 கொஷின் to 6 கொஷின் அதிலே கேட்டுடலாம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு சிங்கிள் கொஷினாகவும் கேட்பாங்க. ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சினானிம்ஸ், ஒரு ஆண்டனிம்ஸ், fill in the blanks இதெல்லாமே ஈஸியாக வந்துடும். 3 to 4 கொஷின் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு டாப்பிக்கும் என்னென்ன சோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் யூடியூப் தான். எந்த ஒரு செக்ஷனாக இருந்தாலும் எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் அதை யூடியூப்பில் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் அது ரிலேட்டடாக வீடியோ போட்டிருப்பாங்க. இன் தமிழ்னே போடுங்க, நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க.
ஒருத்தரோட வீடியோ இல்லை, ஒரு 10 பேரோட வீடியோவாவது அந்த டாப்பிக்கில் பாருங்கள். உங்களுக்கு அந்த டாபிக்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டதுக்கப்புறமா நிறைய கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு புக் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா அந்த புக்குக்கான பிடிஎஃப் எங்கேயாவது அவைலபிளாக இருந்ததுன்னா டவுன்லோட் பண்ணி கொஷினை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் புக்கெலாம் அவுட்டேட்டட், புக்கெலாம் எதுக்கு வேஸ்ட்டாக வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல புக்காக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய கொஷின்ஸ் இருக்கும், ஒரே இடத்துல எல்லா டாப்பிக்கும் அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் வந்து புக்கு தேவையில்ல, எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் பிடிக்குதோ அதில் ஏதாவது ஒரு பெய்ட் கோர்ஸை வாங்கி ஃபுல்லாக டாப்பிக்கை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். குவான்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் குறிப்பாக அரித்மெட்டிக்கில் ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் சேனலில் போயிட்டு எல்லா டாப்பிக்கோடைய பேசிக்கை பொறுமையாக பார்த்து கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு நிறைய கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் நிறைய கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் உங்களால் ஸ்பீடாக போட முடியும். இங்கிலீஷ்க்கு டெய்லியும் ரீடிங் ஹேபிட்டை டெவலப் பண்ணுங்கள். நியூஸ் பேப்பர் படிங்க. வேறு ஏதாவது ஆர்டிக்கல் படித்தாலும் இங்கிலீஷ்லேயே படிக்க ட்ரை பண்ணுங்கள். செக்ஷனல் மார்க் டெஸ்ட்லாம் நிறைய சைட்டில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற டாப்பிக்கோட குவிஸ் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கிற சோர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா ADA 247, ப்ராக்டிஸ் மார்க் ஆப், ஸ்மார்ட் கிடா, இந்த 3 பிளாட்ஃபார்மில் அவங்களோட ஆப்பில் ஃப்ரீயாகவே குவிஸ்ஸை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டாப்பிக்கும் இண்டிவிஜுவலாகவும் இருக்கும். நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணி ஒரு டாபிக் கவர் பண்ணி முடிச்சிங்கன்னா அதில் இருக்க எல்லா குவிஸும் அட்டன் பண்ணி பாருங்கள். ஃப்ரீயாக தான் இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணி முடிச்சிங்கன்னா மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதே மார்க் டெஸ்ட் சைட்டில் செக்ஷனல் மார்க்கும் ஏதாவது கொடுத்துருப்பாங்க, அதை போட்டு பாருங்கள். ஒவ்வொரு செக்ஷன்லேயும் உங்களோட ஸ்பீட் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ இதை ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ளே எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நிறைய மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். குறிப்பாக அக்யூரசியை மெயின்டைன் பண்ணுங்கள். அக்யூரசியை மெயின்டைன் பண்ணுறது இல்லாமல் பர்சன்டைலில் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மார்க் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுற சைட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, எதில் ஃப்ரீ மார்க்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. வேறு என்ன கண்டென்ட் எங்கிட்டேருந்து எதிர்பார்க்குறீங்க, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.